ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம திருமலைக்கு நம்ம போகிறப்ப நடந்து போகணுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூட்டு அலிப்பிரி ரூட் மட்டும்தான். அந்த ரூட்டில் தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே நடந்து போவோம் இல்லையா. அதுக்கு பதிலாக ஸ்ரீவாரி மெட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூட்டும் இருக்குது. இந்த ரூட்டு தான் பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் பீரியடில் நம்ம முன்னோர்களெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்து போகிற பாதை இதுதான். இந்த பாதையில் தான் ஈவன் வெங்கடேஸ்வர பெருமாளே பார்த்திங்கன்னா நடந்து போனதாக சரித்திரம் சொல்லுது. இந்த பாதை பார்த்தீங்கன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் எவ்வளோ வெயில் இருந்தாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம இந்த வழியாக போகலாம். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த பாதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி நேரத்தில் ஃபஸ்ட்டு அங்கே கீழவே அந்த செக்கிங் போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ பஸ் ஏறி இறங்கலாம். இந்த ஃப்ரீ பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் விட்டு நம்ம வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே 1 ஹவருக்கு ஒன்ஸு ஃப்ரீக்வெண்ட்டாக அவைலபிள் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பஸ்ஸஸ் இந்த ரூட்லாம் தெரியாததுனால நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள் எல்லாருக்கும் இதை நான் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் மலைக்கு போனீங்கன்னா இந்த ஸ்ரீவாரி மெட்டு பக்கமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமாகவே 2388 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இவ்வளோ தான் படிக்கட்டுங்களே. இதை பார்த்தீங்கன்னா 2.1 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகுது. நல்லா ஸ்டீப்பாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற முடியல. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் வரும் இல்லையா, அந்த அலிப்பிரி அந்த ரூட்டில் இங்கே அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அப்படியே ஸ்டீப்பாக ஒரே மலை ஏறுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலுமே அது நம்ம கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஹேண்ட் ரெயில்ஸை பிடிச்சிக்கிட்டு நம்ம நடந்து போகலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ்க்கு 2 சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ற மாதிரியும் அங்கே இடம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளால் முடியலன்னா உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்த்தீங்கன்னா எழுந்து நடந்து போகலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 5:15 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணப்பவே பார்த்தீங்கன்னா கீழவே ஃப்ரீ லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் இருக்குது. அங்கே நமக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு விட்டுட்டோம்னா, ஈவன் செருப்பெல்லாம் கூட கவரில் போட்டு நம்ம போட்டு விட்டுட்டோம்னா அதுக்கு ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஆதார் கார்டு கொடுத்து நம்ம அந்த டோக்கன் வாங்கி வச்சுக்கணும். ஒரு 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இது அந்த மலைக்கு வந்துடும். ஸோ நம்ம இந்த ஸ்ரீவாரி மெட்டு இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த டெபாசிட் அந்த கவுண்டரில் இந்த லக்கேஜை நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பேக்கில் போட்டுட்டு ஸ்கேன்லாம் பண்ணி அதை அவங்க சொன்ன இடத்துல அந்த லாரியில் நான் போட்டுட்டு நான் நடக்க ஆரம்பித்தேன். ஸோ கீழவே பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த ஜூஸ் கடை பிஸ்கெட் கடைலாம் இருக்குது. இந்த கடை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த பொருள் வாங்கினாலும் 10 ரூபா கூட தான் சொல்கிறாங்க. அதனால் 10 ரூபா மோர் வாங்கினாலும் 20 ரூபா, 30 ரூபா ஜூஸ் வாங்கினாலும் 40 ரூபா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு முன்னாடியே நம்ம ஏதாவது சாப்பாடு இல்லைனா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு போகிறது நல்லது. அப்படி இல்லைனாலும் இந்த நடப்பாதை வழியாக போகிறப்ப கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பசங்க சேல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால் அந்த ஓஆர்எஸ்ஸு, அந்த குளுக்கோஸு, அதுக்கப்புறம் அந்த மோர் இதெல்லாம் நம்ம வாங்கி குடிக்கலாம். ஸோ எது எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த எம்ஆர்பியை விட 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு தான் விற்கிறாங்க. அதே போல் நம்ம இந்த அடிவாரத்திலேயே பார்த்திங்கன்னா நல்லா அந்த நாமம் சங்கு சக்கரம் இருக்குது. அதுக்கு எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க. ஸோ உள்ளே என்ட்ரி கொடுக்குறப்பவே பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் சின்னதாக அழகாக ஒரு பெருமாள் கோயிலும் கட்டியிருக்காங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் சாமியை சேவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல விதமாக நீங்கள் இந்த ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நீங்கள் திருமலைக்கு உங்களோட பயணத்தை தொடங்கலாம்.
அந்த பெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்க இல்லையா, அங்கே நம்ம சாமியை சேவிச்சுக்கிட்டு நம்ம வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்க் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம போகிறப்ப ரொம்ப கிட்டவே பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் வந்து வச்சுருக்காங்க. அந்த கவுண்டரில் அவங்களே கூப்பிட்டு வந்து இந்த ஃப்ரீ ஸ்லாட்டட் அந்த டோக்கன் வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் 5:15க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5:30க்கு வந்து எனக்கு அந்த டிக்கெட்டு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். அந்த டிக்கெட்டில் தர்ஷனம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணின்னு போட்டிருந்தாங்க. அதனால் நான் 5:15க்கு ஸ்டார்ட் பண்ணி நான் மலை ஏறி முடிக்கவே பார்த்தீங்கன்னா 7:15 வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே லக்கேஜ் வந்து நான் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ பஸ் பிடிச்சி இங்கே மாதவம் லாக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலிப்பிரி ஏறின உடனே பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்து இருக்கும். நான் எப்போயுமே அங்கே போய் வந்து பழக்கமாகி போச்சு. அதனால் அந்த மாதவம் அந்த லாக்கர்ஸ் அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஏறி இறங்கிட்டு அங்கே வந்து நான் லாக்கர் வந்து நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மொட்டையும் நான் அடிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கவே பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வந்து சாமிக்கு வந்து அந்த க்யூவில் போயிட்டு நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா அரௌண்டு 10:15 நினைக்கிறேன். ஸோ 11:15க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் வந்து முடிஞ்சு போச்சுங்க. ஜஸ்ட்டு 1 ஹவரில் தரிசனம் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு ஆனது கிடையாது. கிட்டத்தட்ட 2-3 டேஸ்லாம் கூட நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணி சாமியை பார்த்தப்ப ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் தரிசனம் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனாலுமே 11:15லேருந்து 12:15 வரையுமே பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேலே நான் அந்த திருமலையில் அந்த சாமிக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா பிரகாரம் இருக்கும் இல்லையா, அந்த பிரகாரம் மாற்றி மாற்றி உட்காந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா சாமியை வந்து நல்லா ரசிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வந்து வந்தேன். రంజిత్ కుమార్ ఎజ్జి గారు ఊరు అలైకుప్ప, మీరు శ్రీవారి ఆలయం ఎదురుగా ఉన్న ప్రసార కేంద్రం వద్దకు వచ్చి ప్రియాంక గారిని కలుసుకోవాల్సిందిగా కోరుచున్నాము. இந்த ரூட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அலிப்பிரிக்கு நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சாமி சிலைங்க, அந்த தசாவதாரம், அதுக்கப்புறம் அந்த ஆழ்வார்கள், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. ரொம்ப பிளாங்காக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக தனியாலாம் போனால் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ கடைங்க அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இருக்காது. ஜஸ்ட் இந்த மோர், இந்த தண்ணி, அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பசங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்களே தவிர ஏதாவது சாப்பிடணும் செய்யணுன்னா கூட இங்கே எதுவும் ஹோட்டல்ஸ்லாம் நடுவில் வந்து வராது. மேக்ஸிமம் 1 ஹவரில் வந்து நம்ம ஏறிடலாம். நான் வந்து பொறுமையாக அங்கங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் நான் எடுத்துக்கிட்டே போனதுனால எனக்கு 2 ஹவர்ஸ் வந்து ஆச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சிரமம் பார்க்காம யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வழியாக மேக்ஸிமம் 1 to 1.5 ஹவர்ஸ் வந்து நம்ம மலை வந்து ஏறிடலாம். அதே நேரத்தில் இங்கே அந்த ஸ்லாட்டட் டோக்கன் வந்து எல்லா நேரமும் வந்து கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அது நான் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேபி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்ததோ என்னவோ, அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிக்கெட் வந்து ஈஸியாக வந்து கூப்பிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட் வந்து தீர்ந்துடுச்சுன்னா அவங்க அந்த கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்ஸு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸில் கூட ஒரு சில நேரத்தில் வந்து தீர்ந்து போயிடும். அதனால் நீங்கள் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாமியை சேவிச்சுக்க வந்து நீங்கள் கிளம்பணும். ஸோ இந்த மாதிரியான மண்டபங்க 1-2 வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது அந்த நடப்பாதை வழியாக நம்ம போகிறப்ப. அதே போல் இந்த நடப்பாதை முழுக்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்திங்கன்னா பாத்ரூம்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து கட்டி நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா வந்து க்ளீனாகவும் இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லாவே வந்து வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் குடி தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. அங்கே வந்து அந்த மோர், அதுக்கப்புறம் அந்த ORS இந்த மாதிரிலாம் வாங்கணுன்னா அந்த பசங்கக்கிட்ட நம்ம வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் இந்த குடி தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் வந்து குடிச்சிக்க முடியுது. எல்லா பைப்லையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாகவே வந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க டிடிடிக்காரங்க. நார்மலாகவே எந்த கோயிலுக்கு போனாலும் அது மலையில் இருக்க அந்த சாமி கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மலை வழியை ஏறுறப்ப நிறைய பேர் இந்த சின்ன சின்ன கல்லுங்களை வந்து நல்லா வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்படி அவங்க அடுக்கி வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த மாதிரி அவங்களும் வந்து ஒரு வீடு வந்து கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க அந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சுட்டு போவாங்க. ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா எப்பயோ யாரோ வந்து அந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல, அந்த வெயிலில், அந்த மழையிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நிற்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் வந்து இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்கு போகிற வழியில் கூட நான் நிறைய பேர் வந்து கட்டி வச்சுருந்ததை வந்து நான் பார்த்துருந்தேன். Govinda, Sahasranam
అని మన్యే నాకు తెలుసు. నారద మహర్షి గారు మామూలు వాళ్ళకు దొరకడు కూడాను, దేవతలు మాత్రమే ఆయన్ని చూడగలగరు. అందువల్ల ఆయనకి దేవదర్శన అని పేరు ఉంది, దేవర్షి కాబట్టి. ఆయన దేవదర్శన అంటే దేవతలు మాత్రమే చూడగలరు కాబట్టి అనే కాదు, దేవతలు. ஸோ மலை ஏறுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு கவுண்டர் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கவுண்டரில் வந்து இப்போ அந்த டோக்கன்ஸ் வந்து கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தெரியப்படுத்திருந்தாங்க. அதனால் மறக்காமல் கீழவே வந்து செக் பண்ணிக்கிட்டு அங்கேவே அவைலபிலிட்டி இருந்ததுன்னா அந்த டோக்கன் வந்து வாங்கிக்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளால் இறங்கியெல்லாம் போக முடியாது இல்லையா, அதனால் நான் சொல்ல வரேன். ஸோ அதே போல் இந்த மலை ஏறுற முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த நடப்பாதை வழியாக அந்த ஸ்டெப்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வனத்தில் இருக்க குரங்குங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குரங்குங்க நான் வேறு எங்கேயும் கூட நம்ம பார்த்தது இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வால் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர் கணக்கில் வந்து நீண்டு கிடக்குது. அதுக்கப்புறம் அதோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்காக வந்து இருக்குது. அதோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வன குரங்குங்கன்னு நினைக்கிறேன். அது இங்கே திருப்பதியில் மட்டும்தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஸோ கூட்டம் எந்த அளவுக்கு வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு. மேபி விசேஷ நாட்களில் இந்த சைடு இந்த ரூட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வர சான்சஸ் வந்து இருக்குது. டக்குன்னு வந்து மலை ஏறிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப முடியாதவங்க ஆனாலுமே மலை வந்து நம்ம கால்நடையில் நம்ம ஏறி வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்கலாம் இந்த வழியாக வந்து வரலாம். ஸோ நான் போனப்போ அந்த 19ஆம் தேதி ஏப்ரல் 2024 இவ்வளோ தான் கூட்டம் வந்து இருந்தது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிளாங்காலாம் இல்லை. யாரோ ஒருத்தவங்க வந்து இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக வந்து போய்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த ஸ்டெப்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் கூட வந்து வச்சுக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் கற்பூரம் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கிட்டே வந்து வராங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த அலிப்பிரி வழியாக வந்து என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் இங்கேயும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வாட்டி இந்த மலை வழியாக நான் நடந்து போகிறப்ப நான் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஜூஸ் வாங்கி குடிக்கலாம், அந்த சோடா வந்து வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இருந்திருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லேடிஸ் வந்து சென்னை போரூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏதாவது விளாகரா அப்படிலாம் கேட்டாங்க. ஆமாங்க, நான் வந்து பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. பட் என்னுடைய மெமரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் மூலமாக நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது நிறைய பேர் வந்து பார்க்கவும் செய்கிறாங்க. நானாக வந்து வாலண்டியராக யாருக்கும் ஷேர்லாம் பண்ணுறது இல்லை. ஏதோ வந்து அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து சர்ச் பண்ணுறப்ப கூகுள் வந்து என்னோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுதோ என்னவோ நிறைய பேர் வந்து பார்க்கவும் செய்கிறாங்க. அதில் திருப்பதி சம்மந்தப்பட்ட வீடியோலாம் கூட நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆமாம், நான் பார்த்த ஞாபகம் வந்து இருந்தது, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. அவங்க கூட அப்படியே நான் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா மலை ஏறத்துக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இருந்தது. ஸோ தனியாக வந்து மலை ஏறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா, அதனால் நான் சொல்ல வரேன். ఆయన 36,000 ఏళ్ల పాటు ఉన్నా సరే ఇది అశాశ్వతమనే అని అనుకుంటే మనం ఎన్నేళ్ళు ఉండి శాశ్వతం అని అనుకోవాలి అని అనుకుని అడవికి వెళ్ళటం అనే సంఘటన ద్వారా జరగలేదు. ఏ వస్తువు మీద ప్రత్యేకించినటువంటి ఈ విస్తృతమైనటువంటి లోకం ఉండేటువంటి ఆ పరమాత్మ యొక్క రూపమే మెట్లు కడిపేది అదంతా వంక డాడీ వీటి నుంచి చూడు ప్రసాద కేంద్రం వద్దకు వచ్చి నరేంద్ర గారిని తెలుసుకోవాల్సిందిగా కోరడమన్నది. వరలక్ష్మి గారు మండపేట, మీరు ఇష్టం ఉన్నాను శ్రీవారాలయం ఎదురుగా ఉన్న ప్రసాద కేంద్రం వద్దకు వచ్చి నరేంద్ర గారిని తెలుసుకోవాల్సిందిగా కోరడమన్నది. చేశారు. అవబోధ రసైకాత్మ్యం, ఆనందం, దీన్నే ఆనందం అని పిలుస్తారు అని కూడా అర్థం చేసుకున్నారు.
అనుసంతతం. మొత్తం అన్ని వస్తువులను వ్యాపించి ఉండేవాడు, అన్ని కాలాలలోనూ ఉండేటువంటి వాడు, అన్నిటా ఉండేటువంటి వాడు, అన్ని తానై ఉండి కూడా అన్నిటితోనూ సంబంధం లేనివాడు. అంతేనా? కలిపి ఎంత ఇస్తారు? పెప్పర్ అంతా ఓకే ఓకే 30 అది. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் போனப்போ வெயில் காலம்ன்றதுனால கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாலாம் இல்லை. நார்மலாகவே திருமலையில் நைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குளிரும், ஒரு மாதிரி உதறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து நல்லாவே இருந்தது. அதே போல் வெயில் வந்து காலங்காத்தால் அந்த மத்தியான டைம்லலாம் ஓவராக வந்து இருந்தது. வெயிலுக்கு வெயிலும் அதிகமாக இருந்தது, நைட்டில் வந்து குளிர் இல்லை. ஸோ நார்மலாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெதரில் ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகும். அதனால கூட்டமும் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நேரத்தில் நம்ம போயிட்டு நம்ம சாமியை நிம்மதியாக சேவிச்சுக்கிட்டு நம்ம வந்து திரும்பி வரலாம். அலிப்பிரி ரூட் மாதிரி நடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் சாமிங்களாக இருக்கும்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இந்த சின்ன சைஸ் இந்த பெருமாள் மட்டும்தான் நான் வந்து சைடில் வந்து பார்த்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா என் கண்ணில் வந்து தென்படலை. நிறைய பேர் அங்கே போயிட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் மறுபடியும் போய் கும்பிட்டுட்டு நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். నాగేశ్వరరావు గారు పట్టిపాడు శ్రీవారాలయం ఎదురుగా ఉన్న ప్రసార కేంద్రం వద్దకు వచ్చి దారి తప్పి ఉన్న మీ యొక్క పాప ప్రియాంకను ఫోన్ చేసుకోండి. ఫోనా లేదు దీంట్లో బ్యాలెన్సు. ஸோ ஜஸ்ட்டு 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் மலை வந்து ஏறி முடிச்சாச்சு. ஸோ மலை ஏறி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி இந்த கல்லுலேயே தேர் மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்காலத்தில் அந்த கோயிலை ஒட்டின மாதிரியே வந்து இருந்திருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இடையூறாக இருந்ததுனால அங்கேருந்து இது கம்ப்ளீட்டாக வந்து
தோண்டி எடுத்துக்கிட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்ல விதமாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டவே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் வந்து இருக்குது. அங்கே நம்ம லக்கேஜஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து வந்துடுது. நமக்கு முன்னாடியே நம்மளோட லக்கேஜஸ் வந்து அங்கே அவங்க ரிசீவ் பண்ணி வச்சுருக்காங்க. டக்குன்னு போயிட்டு நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். பட் அவங்க காசு எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கிட்டையும் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், எதுவும் கம்பல்ஷன் கிடையாது. பட் அவங்களுக்குமே சேலரி எல்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்க ஏன் காசு கேட்குறாங்கன்னு தெரியல. पृथिव्या निचाय्य पृथिव्या अध्यधि पृथिव्या निचाय्य पृथिव्या अधि अध्यधि पृथिव्या अध्याधि पृथिव्या अध्या दुःखाय मनसा देवान् मनसा दुःखाय मनसा देवान् मनसा देवान् सुभः देवान् मनसा देवान् सुभः देवान् सुवर्यं दोषं सुभः देवान् सुभः देवान् सुवर्यतो सुभः देवान् सुभः देवान् सुवर्यतो SMC Pullangunda car parking stopping. किधर नहीं जाते. ஸோ இந்த ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே போனதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செயல்பாட்டில் வந்து இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த ரூட்டுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடு இருக்கும் இல்லையா. ஒன்று வந்து இந்த பக்கம் போகிற ரோடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர ரோடு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஏறுங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு அலக்கழிப்பாக வந்து போயிடும். அதே போல் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வேறு பஸ் வந்து பிடிக்க போனேன். அதுக்கப்புறம் அவங்க ஆப்போசிட்டில் போய் ஏறுங்கன்னு சொன்னதுனால நான் அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ண உடனே எனக்கு பஸ் வந்து கிடச்சிது. அந்த பஸ் ஏறி நான் அந்த அலிப்பிரி அந்த ஏறின உடனே பார்த்தீங்கன்னா மாதவம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து லாக்கர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கியிருந்தேன். ஸோ பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெரி ஃபஸ்ட் டைம் வந்து திருப்பதிக்கு வந்து வந்ததாக வந்து சொல்லியிருந்தார். அவர் வந்து விஐடியில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் போல். அவரோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வந்து மும்பை போல். 8 o'clock. So I can take within 3 hours maybe. 4 a.m. Oh, morning. 4 a.m. So you need to take a rest first. Yeah.
Since you are new, na, that's why. Otherwise, if you are used to do, then it's very easy. அதனால் அவருக்கு லாங்குவேஜும் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயம் கேட்டிருந்தார். அதனால் நான் அந்த மாதவம் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்குமே செப்பரேட்டாக வந்து லாக்கர் வந்து எடுத்துக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருமே அங்கே வந்து மொட்டை அடித்து அவரோட தரிசனம் மறுநாள் காலையில் 4 மணிக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அவர் வந்து கிளம்பி போனார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட் டைம் வரவங்களும் இருக்காங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பெருமாள் எத்தனை தடவை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு சலிக்கவே சலிக்காது இல்லையா?